ஒளிப்பதிவாளர் ஈரமணி அவர்கள் ஒரு நியூஸ் ஐட்டம் சொல்லியிருந்தாரு. தமிழ் சினிமாவில் யதார்த்தம் குறைகிறதா அப்படிங்கிறது. சினிமா ஒரு ஃபார்மட் ஒன்றாக இருந்தாலும் ஹாலிவுட் சினிமாவில் பாட்டு இருக்காது, சண்டைகள் நிதானமாக இருக்கும், ஒரு 1 hour to 1.5 hour இருக்கும். இதே நம்ம பாலிவுட் சினிமா, கோலிவுட் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 hour சினிமா, 6 பாட்டு, ஒரு 5 ஃபைட்டு, இந்த மாதிரி இருக்கும். ஹாலிவுட்டில் ஒரு ரொம்ப தீம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக நம்ம சொல்கிறோம்னா இந்தியாவில் மலையாள மூவிஸில் ஒரு ரொம்ப ஃபிலாசபி, சைக்காலஜியில் ரொம்ப டீப்பாக போயிருப்பாங்க. ஒரு 3 கேரக்டர் வச்சுலாம் படம் போகும். இது இல்லாத படங்களை இது ஒரு ஆர்ட் மூவின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஒதுக்குவோம். அதே நேரத்தில் மசாலா மூவி, இப்போ ஜோக் சொல்லுவோம். ஆந்திரா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு, ஒரு சாங்கு, ஒரு ஃபைட்டு, ஒரு சாங்கு, இப்படி ஒரு 5 இதில் முடியும் போது படம் முடிஞ்சிடும்னு சொல்லுவோம். அந்த ஃபைட் சாங்ஸோடைய சீக்வன்ஸும் தமிழ் ஃபைட் சாங்ஸும் வித்தியாசம் இருக்கும். இது ஒரு யதார்த்தமான போயிட்டு இருக்கும் பொழுது தமிழ் சினிமாவில் அங்கங்கே மிக சிறந்த படங்கள்லாம் தமிழ் சினிமா அதாவது எப்படின்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஜப்பான், சைனாவெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு, ஒரு மொழி தெரியாத மாநிலங்களை மக்களை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு தமிழ் சினிமாவுடைய குவாலிட்டி எப்பயுமே இருந்திருக்கு. இருந்தாலும் அவர் யதார்த்தம் குறையுது அப்படிங்கிறபோது அது எதுக்காக அவர் சொல்கிறாருங்கிறத பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் அப்ரோச்சில் போகிறாங்க. ஒரு உண்மையான உணர்வுகளை, ஒரு புத்தகம் எழுதும்போது நம்ம ஒரு உணர்வுகளை கம்யூனிகேட் பண்ணுறோம், ஒரு சமுதாயத்தோட வழியை கம்யூனிகேட் பண்ணுறோம், ஒரு சமுதாயத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறோம், ஒரு உறவுகளில் இருக்க மகத்துவத்தை சொல்கிறோம். மனிதர்களை சுற்றி 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 எல்லா டைமென்ஷன்லையும் நம்ம ஒரு கேமரா வச்சு எடுக்கிறோம். அதான் சினிமா. அப்போ அதை சொல்லும்போது ஒரு நல்ல விஷயம், 4 விஷயம் ரெக்கார்ட் ஆகணும். அப்போ அது ரெக்கார்ட் ஆகாமல் ஒரு போலியான ஒரு விஷயத்த பண்ணுறோம். அது மக்களுக்கு பிடிக்கிறதுக்கு கமர்ஷியலாக கொண்டு போகிறோம்னு வச்சுங்களேன். யதார்த்தம் அடிபடுது. இன்னொன்று, உண்மை எவ்வளோ க்ளோஸாக இருக்கோ அந்த அளவுக்கு படம் நல்லா ஓடும். அது ரொம்ப நாளைக்கு நிற்கும். அந்த உண்மை நிற்கும். அந்த உண்மை இல்லாமல் வெறுமனே பூடகத்தன்மையில் ஒரு எமோஷனல் இல்லாமல் ஒரு கமர்ஷியலுக்காக, ஒரு இளைஞர்களுக்கு பிடிக்குங்கிறக்காக ஒரு ஐட்டம் சாங், ஒரு இளைஞர்களுக்கு பிடிக்குங்கிறக்காக ஒரு வரன்முறை இல்லாத வன்முறை, ஒரு 100 பேரை ஹீரோ அடிக்கிற மாதிரி, 200 பேரை ஹீரோ அடிக்கிற மாதிரி, அவரை தவிர யாருமே நல்லவங்க இல்லைன்னு காட்டுற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் இளைஞர்களுக்கு பிடிக்கலாம். அவங்களோட கோவத்தை ஒரு அவுட்லெட் பண்ணுறதுக்கு அது ஒரு சினிமா மாயேன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இதில் தமிழக அரசியலும் தமிழக சினிமாவும் அதில் ஒன்றா ட்ராவல் பண்ணுறது காரணம் அந்த ஹீரோயிசத்தை ஒரு இளைஞர்கள் உண்மைன்னு நினைக்கிறது. ஏன்னா நாசர் மாரி ஒரு நல்ல நடிகர் பின்னாடி ஒரு ரசிகர் மன்றம் நான் பார்க்கல, ஆனால் ஒரு ஹீரோ பின்னாடி ரசிகர் மன்றம் வருது. இவன் நடிக்கிறத பார்க்குறோமா, நடிக்கிற மாரி பேசுகிற விஷயத்தை பார்க்குறோம். உண்மையிலேயே நடிக்கிற திறமையை பார்த்தா நாசருக்கு தான் நீங்கள் மன்றம் வைக்கணும். ஏன்னா நாசர் மாரி நடிக்கிற ஒரு நடிகர் இன்னும் தமிழ் சினிமாலாம் பார்க்கல. அவருடைய நடிப்பு ஒரு பயங்கரமான ஒரு இயல்பில் இருக்கும். எல்லா விதமான ஒரு வில்லத்தனத்தில் ஒரு காமெடி பண்ண முடியும், காமெடியில் வில்லத்தனம் பண்ண முடியும், ஒரு சீரியஸான ஒரு ரோல் பண்ண முடியும். அவருடைய விஷயம் ஒரு அடுத்த லெவல். ஆனால் அவருக்கு ஏன் ரசிகர் மன்றம் இல்லை? அப்போ இளைஞர்கள் ரசிகர் மன்றம் நடிப்புக்காக போகவில்லை, அந்த நடிகருங்கிற முகத்தில் இருக்கிற விஷயத்துக்காக போகிறாங்க. இதுதான் கமர்ஷியலை முடிவு செய்யுது. அப்போ அந்த கமர்ஷியலை முடிவு செய்யும் பொழுது படத்தை ஈஸியாக கொண்டு போயிருது. ஒரு ஹீரோ ட்ரிவன் மார்க்கெட்டில் படத்தை ஈஸியாக ஓட்டிடுது. அப்போ ப்ரொடியூசர் நினைக்கிறாங்க, சார் நான் ஒரு 25 கோடி போடுறேன், இந்த ஹீரோ மேலே பெட் பண்ணால் எனக்கு 25 கோடி ஓடிடும், இந்த ஹீரோனா 10 கோடி, என் கதையை ஹீரோக்கு தகுதி நான் மாத்துறேன். ஒரே கதையை இந்த ஹீரோ பண்ணால் 100 கோடி, இந்த ஹீரோ பண்ணால் 25, இந்த ஹீரோ பண்ணால் 10. ஏன்னா ஹீரோ ட்ரிவன் மார்க்கெட்டில் அப்படி தான் ஓடுது. இதில் ஹீரோயினும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க எவ்வளோ நடித்தாலும் சரி, எவ்வளோ ஒரு மாதிரியான தன்னுடைய உடலெல்லாம் காட்டி கவர்ச்சி காட்டினாலும் சரி, மார்க்கெட் ஹீரோ ட்ரிவன் மார்க்கெட்டாக மாறுது. அங்கே கமர்ஷியல் மேல் ஓங்கி யதார்த்தம் அடி வாங்கி, ஒரு யதார்த்த மார்க்கெட்டில் ஹீரோக்கு இருக்கிற வேல்யூ ஹீரோயினுக்கு இருக்கும். நீங்கள் ஹாலிவுட்டில் பார்ப்பீங்க, நிறைய டாப் ஹீரோயின்ஸ் கல்யாணம் பண்ணி குழந்தை பத்தவங்க. அந்த மாரி தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோயினால் நிற்க முடியாது. கல்யாணமான மார்க்கெட், குழந்தை பிறந்தா மார்க்கெட். ரொம்ப ரேரான சில பேர் அதை தாண்டி ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுமே இன்னும் முழுசாக ஜெயிக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ தயாரிப்பாளருக்கு கமர்ஷியல் வேணுமா யதார்த்தம் வேணுமானா கண்டிப்பாக கமர்ஷியல் தான். ஆனால் மக்களுக்கு கமர்ஷியல் வேணுமா யதார்த்தம் வேணுமா கண்டிப்பாக யதார்த்தம் தான். அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதை நோக்கி தமிழ் சினிமா நகர்ந்தால் உலக அரங்கில் நம்மளுடைய உணர்வுகள் உலக அளவில் பாராட்டப்படும். ஏன்னா நம்ம கிரேக்கத்துக்கு அப்புறம் ஒரு 2000 வருஷமாக இந்த கலையை தூக்கி பிடிப்பதில் தமிழருக்கு நிகர் யாரும் இல்லை உலகத்தில். நம்ம தான் அதை கண்டிப்பாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமா ஒளிப்பதிவாளர் வீரமணிக்கு குரல் கேட்குமாங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.